Hi students, 10th chapter differential calculus, differentiability and methods of differentiation. Okay, first we are going to see some formulas. See the one, d by dx of x power n. The formula is n x power n minus 1. என்ன செய்கிறோம், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம், n பவர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n, எக்ஸ் பவர் 5ன்னு எடுத்துக்கலாம். y equal to x power 5. ஓகே, இப்போ இந்த yன்றது அதர் வேரியபிள். இப்போ d by dxனா டிஃபரன்ஷியேட் x power n with respect to xன்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேட் x power n with respect to x. அதே இது y equal to x power 5, இது அதர் வேரியபிள். இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னாகும், dy by dx ஆகும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx, that is differentiate y with respect to x. differentiate y with respect to x தான் dy by dx. அதர் வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx வரும். ஈக்குவல் டு யூஸிங் த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். என்ன செய்யணும், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் 5 ஆயிருமா, பவரில் ஒன்றை சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 5 minus 1, தட் இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் பவர் 4. ஓகே, இப்போ டைரெக்டாக சொல்கிறோம்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், ஒய் டேஷ்னு எழுதினாலும் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இது மெத்தடும் போடலாம், dy by dxும் போடலாம், ஒய் டேஷும் போடலாம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு, இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 10 எக்ஸ் பவர் 9. 10 எக்ஸ் பவர் 9 பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம், பவரில் ஒன்றை சப்ராக்ட் பண்ணிட்டோம். 10 எக்ஸ் பவர் 9. ஓகே, திஸ் ஒன் இஸ் த ஃபார்முலா. ஓகே, அண்டு another formula dy by d by dx of kx equal to k. ஓகேயா, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ்னால் என்ன அர்த்தம், பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பவர் ஃப்ரண்ட்டில் வந்துருமா, 1 எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், 1 எக்ஸ் பவர் 0. ஓகேயா, இந்த எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ எனி நம்பர் பவர் 0 1 தான். அப்போ 1 தான் ஆன்சர். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, சிமிலர்லி ஒய் ஈக்குவல் டு 2xன்னு எடுத்துக்கிறேன். 2xன்னு எடுத்துக்கும் போது ஒய் டேஷ் என்ன கிடைக்கும், 2 into 1ன்னு அர்த்தம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ 2 into 1 2 தான். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2. சிமிலர்லி டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேஎக்ஸ் ஈக்குவல் டு கே. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? Okay, another one, d by dx of k, constant, this one is a constant, equal to 0. Okay, இப்போ y equal to some 2, only constant மட்டும் இருக்குன்னா y dash equal to 0. வெறும் கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. வேரியபிளோட வர்ற கான்ஸ்டண்ட்டை அப்படியே போட்டுட்டு வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, வேரியபிளோட வர்ற கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை அப்படியே எழுதிட்டு வேரியபிளை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். செப்பரேட் கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0, அதான் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு 0. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஓகே, இப்போ நமக்கு சம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, இது சம் ஃபார்முலாஸ், டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x, d by dx of sin x equal to cos x, d by dx of cos x equal to minus sin x, d by dx of tan x equal to secant squared x. இதெல்லாம் trigonometric formulas. இதை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். d by dx of cosecant x minus cosecant x cot x, d by dx of secant x tan x, d by dx of cot x minus cosecant squared x. ஓகேயா, the 6 trigonometric formulas மெமரைஸ் பண்ணியிருக்கணும். d by dx of e power x, e power x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். d by dx of a power x, ஏன்னா கான்ஸ்டன்ட். இப்போ a power x வந்து a power x log a. சிமிலர்லி 2 power x-னா 2 power x log 2. ஓகே, d by dx of sin inverse functions, sin inverse of x 1 by root of 1 minus x square, d by dx of cos inverse of x minus 1 by root of 1 minus x square, d by dx of tan inverse of x 1 by 1 plus x square. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஓகே, அண்ட் d by dx of cosecant inverse of x minus 1 by x root of x square minus 1,
d by dx of secant inverse of x 1 by x root of x square minus 1, d by dx of cot inverse of x minus 1 by 1 plus x square. Okay, and another formula d by root x dx. இந்த root x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x power 1 by 2 எழுதிக்கலாம். ரூட்னாலே power 1 by 2 இல்லையா? இப்போ x power 1 by 2 எழுதிக்கலாம். using this formula. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 by 2 பவர் ஆஃப் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். x பவர் 1 by 2 minus 1. அப்போ என்ன ஆகும்? 1 by 2 x பவர் minus 1 by 2. minus 1 by 2 நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 1 by root x எழுதிக்கலாம். அப்போ 1 by 2 root x. மெத்தட் தெரிலனா ஓகே, ஃபார்முலா தெரிலனா மெத்தட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லது இந்த ஃபார்முலா மெத்தடை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சப்போஸ் மறந்துடுச்சுன்னா யூஸிங் திஸ் மெத்தடில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அண்டு அனதர் ஒன் மெத்தட் யூவி மெத்தட். 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. 2 வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிளை வச்சுக்கிறோம், அனதர் வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் அனதர் வேரியபிளை வச்சுக்கிறோம், அனதர் வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ sin x log x அப்படின்னு கொடுத்தாங்கன்னா sin x வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், log x வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மெத்தடு ஃபார்முலா சம் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, d of u by v டிவிஷன் ரூல், தட் இஸ் v u dash minus u v dash divided by v square. ஃபார்முலாஸ் இது ரெண்டும் தரவாக தெரியணும். ஓகே, சி எக்ஸைஸ் 10.2ல நமக்கு 20 sums கொடுத்துருக்காங்க. First sum f of x equal to x minus 3 sin x. Okay, see that one. f of x equal to x minus 3 sin x. f of x நாம் எப்படி எழுதிக்கணும்? f dash of x. Okay, dash போட்டாலும் டிஃபரன்ஷியேஷன்னா f dash of x equal to x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 minus 3 அப்படி எழுதிக்கிறேன். sin x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x. ஃபார்முலா தரவை மெமரைஸ் பண்ணியிருந்தா தான் ஈஸியாக எழுதலாம். ஓகே, 1 minus 3 cos x. Next, y equal to sin x plus cos x. y-னா நம்ம எப்படி எழுதிக்கணும்? dy by dx எழுதலாம், இல்லை y dash எழுதலாம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x. அப்போ cos x minus sin x. Next, f of x equal to x sin x. 2 வேரியபிள், எக்ஸுன்னு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, அப்போ இது u, இது v. இப்போ இந்த டேர்மை நான் என்ன எடுத்துக்கிறேன்? யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த டேர்மை நான் வீன்னு எடுத்துக்கிறேன். u வீன்னு இருந்தால் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், uv ஹோல் டேஷ், அதாவது d ஆஃப் uவின்னு எழுதியிருப்போம். u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். ஒரு டேர்மை வச்சுக்கிறோம், ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு டேர்ம் அனதர் டேர்மை வச்சுக்கிறோம், இன்னொரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ f ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, யூனா எக்ஸு, எக்ஸை வச்சுக்கிறோம், v டேஷ் sin x ஹோல் டேஷ் ப்ளஸ் sin x v அப்படியே எழுதிக்கிறோம், sin x x டேஷ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸை வச்சுக்கிறோம், sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை வச்சுக்கிட்டோம், sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் sin x அப்படி வச்சுக்கிறோம், எக்ஸ் டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ f dash of x equal to x cos x plus sin x. ஓகே, நெக்ஸ்ட்டு y equal to cos x minus 2 tan x. y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx. cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus sin x. மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கோ. tan x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared x. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம், g of t equal to t cube cos t. 2 t டேர்ம் இருக்குது. அப்போ இது ஒன்று u, இது v. ஓகேயா, 2 t டேர்ம் இருந்தால் இருக்கணும், இது u, இது vன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலா uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகே, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ g ஆஃப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது g டேஷ் ஆஃப் டி, g டேஷ் ஆஃப் டி. இப்போ யூன்னு என்னது? டி கியூப். இது u, this one is u, this one is v. இப்போ u பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? டி கியூப், v டேஷ்னா காஸ் டி ஹோல் டி ப்ளஸ் v காஸ் டி எழுதிக்கிறேன், டி கியூப் ஹோல் டேஷ். g டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி கியூப் அப்படியே வச்சுக்கிறோம், காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி அப்படியே வச்சுக்கிறோம். டி கியூப் ஹோல் டேஷ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும் இல்லையா? ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் 3 பவரில் 1 லெஸ் பண்ணணும். ஓகே, 3t ஸ்கொயர். ஓகேயா, அப்போ டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர். அடுத்து g dash of t ஈக்குவல் டு
மைனஸ் இங்கே இருக்க மைனஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். மைனஸ் டி கியூப் சைன் டி ப்ளஸ் 3t² காஸ் டி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே. சிக்ஸ்த்து சம் g ஆஃப் டி ஈக்குவல் டு 4 secant t ப்ளஸ் tan t. ஜீராஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 4 secant t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant t tan t. ஓகே. எக்ஸுன்னு இருந்தால் எக்ஸ் போட்டு எழுத போகிறீங்க, டீன்னு இருந்தால் டீன் போட்டு என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு எழுதணும். tan t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant² t. ஓகே. வேரியபிளை கரெக்டாக போடணும். எக்ஸ் இருந்தால் எக்ஸை போடணும், டி இருந்தால் டீயை போட்டு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் 7th நம்பர் e power x sin x. ஓகே. uv whole dash equal to uv dash plus vu dash. இப்போ dy by dx equal to, now u, this one is u, this one is v இல்லையா? இப்போ uக்கு பதிலாக e power x sin x whole dash plus sin x e power x whole dash. e power x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x ப்ளஸ் sin x வச்சுக்கிறோம். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே e power x தான். ரெண்டு டேர்ம்லையும் e power x காமனாக எடுத்துகிட்டு cos x ப்ளஸ் sin x. See the 8th sum y equal to tan x by x equal to என்ன மெத்தடில் இருக்குது? u by v. இங்கே ஒரு x டேர்ம் இங்கே ஒரு x டேர்ம் இருக்கிறதுனால u by v மெத்தட். ஓகே. u by v மெத்தடுக்கு ஃபார்முலா u by v whole dash equal to v squared v u dash minus u v dash. ஓகே. இப்போ இது வந்து tan x u, x வந்து v. அப்படி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். விக்கு பதிலாக எக்ஸு, யூக்கு பதிலாக tan x ஹோல் டேஷ், u டேஷ்னா tan x ஹோல் டேஷ் மைனஸ் u tan x v டேஷ் x டேஷ் v ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். now எக்ஸு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant² x மைனஸ் tan x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ dy by dx equal to x secant² x minus tan x divided by x square. We get a answer. Next 9th sum y equal to sin x divided by 1 plus cos x. இங்கேயும் ஒரு x term இங்கேயும் ஒரு x term, அதனால் u by v மெத்தட். ஓகே. u by v மெத்தட் மேலே தனியாக கீழே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, ஃபார்முலா மெத்தட் தான் போட்டாகணும். u by v whole dash equal to v u dash minus u v dash divided by v square. இப்போ dy by dx v, ஃபஸ்ட்டு v டேர்ம்னா 1 plus cos x u dash sin x whole dash minus v uனா sin x v dash 1 plus cos x whole dash v squareனா 1 plus cos x whole square. 1 plus cos x அப்படி வச்சுக்கிட்டேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x மைனஸ் sin x அப்படி வச்சுக்கிறேன். 1 plus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கான்ஸ்டன்ட், செப்பரேட் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x டிவைடட் பை 1 plus cos x ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஜஸ்ட் மல்டிப்ளை cos x plus cos squared x. Here minus sin x into minus sin x plus sin squared x. Already you know the trigonometry identity. cos squared x plus sin squared x value 1. அப்போ cos x இந்த டேர்முக்கு பதில் ஆயிரும் 1. இப்போ cos x plus 1 divided by 1 plus cos x whole square. ரெண்டு டேர்ம் சேம் தான். அப்போ ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1 by 1 plus cos x. ஓகே. 10th sum y equal to x by sin x plus cos x u by v மெத்தட். மேலே ஒரு x டேர்ம் u, கீழே மொத்தத்தையும் சேர்த்து v டேர்ம். ஓகே. u by v whole dash ஃபார்முலா எழுதி அப்போ தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக புரியும். v u dash minus u v dash divided by v square. y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷும் போடலாம், dy by dx போடலாம். v ஃபஸ்ட்டு v டேர்ம் டினாமினேட்டர் sin x plus cos x u dash x dash minus x sin x plus cos x whole dash divided by sin x plus cos x whole square. இப்போ sin x plus cos x அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x. ஓகே. டினாமினேட்டர் ரைட் as it is. sin x plus cos x எழுதிட்டோம். இந்த மைனஸ் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ மைனஸ் எக்ஸ் cos x, ஹியர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ் sin x divided by sin x plus cos x whole square.
see that one sin x term ரெண்டு டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் sin x காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே பேலன்ஸ் 1, இங்கே எக்ஸ் 1 + x. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேயும் cos x காமன், cos x எடுத்துட்டா 1 - x டிவைடட் பை sin x + cos x ஹோல் ஸ்கொயர். we get a answer. ஓகே, ஃபார்முலாஸை தரோவாக மெமரைஸ் பண்ணிங்கன்னா தான் டிஃபரன்ஷியேஷன் ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.